இதே மாதிரி அ பூனேல டாக்டர் சுனிதா தந்துல்வாக்கர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அந்த சங்கத்தினுடைய தலைவர், தற்போதைய தலைவர். அவங்க வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி நெறையா செய்றாங்க. அதற்கான ஸ்டெம் செல் லேப் அவங்க வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவலோட அவங்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வந்து தன்னுடைய கேஸ டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சொல்றாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒவேரியன் ப்ராப்ளம் ஓவரியில வந்து ஃபாலிகல்ஸ் புரொடக்ஷன் சரியா வரல. அவங்க வந்து 6 வருஷம், 7 வருஷமா இன்ஃபெர்டிலிட்டி இருந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த காரணத்துக்காக ஓவேரியன் ஃபெயிலியர்க்காக தான் அவங்களுக்கு ஆல்ரெடி 6, 7 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வேறு எங்கெங்க எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட வராங்க. சுனிதா டாக்டர் கிட்ட வராங்க. இவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது, அந்த ஓவரி ப்ராப்ளம் வந்து அதை தவிர ஓவரி ப்ராப்ளம் தவிர எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியும் அவங்களுக்கு இருக்கு. இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது என்னன்னா, அந்த வயித்துல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் சரி, பிளாடர் அண்ட் இன்டெஸ்டைன். ஸோ ஒண்ணோடு ஒண்ணு பிளாஸ்டர் மாரி ஒட்டிக்கும். இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ அப்டமினல் கேவிட்டிக்குள்ள வந்து, அதுல வரக்கூடிய ப்ளீடிங்னால ரிப்பீட்டட் ப்ளீடிங் எவ்ரி மந்த் ப்ளீடிங் வர்றதுனால அது பிளாஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த டிசீஸ் இருக்கிறது இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்ச பிறகு இவங்க வந்து சரி முதல்ல இவங்களுடைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓவரியை முதல்ல ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓவரிக்கு ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் போட்டால் ஓவரியினுடைய ஃபாலிக்கல் ப்ரொடக்ஷன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டுட்டு அடுத்த மாதம் வெயிட் பண்ணும்போது ஓரிரு மாதங்களில் அவங்க வந்து நேச்சுரலாகவே கன்செப்ஷன் வந்துடுது. ஸோ இவங்க ஐவிஎஃப் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு நேச்சுரல் கன்செப்ஷன் வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவரி வந்து அடிக்குவேட் ஃபாலிகிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நேச்சுரல் கன்செப்ஷன் வந்தது. அப்போ அவங்க மீண்டும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த எண்டோமெட்ரியோசிஸ் முழுமையாக குணமாகிவிட்டது. இப்போ அவங்க வந்து ஸ்டெம் செல் தெரப்பி போட்டது ஓவரிக்காக தான் போட்டாங்க. ஓவரியில ஃபாலிக்கல் ப்ரொடக்ஷன் வரணுங்கிறதுக்காக தான் ஸ்டெம் செல் தெரப்பி போட்டாங்க. ஆனால் அதுவும் அவங்களுக்கு கிடைத்தது. அது தவிர பேஷண்ட்டுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்னு இருந்த வியாதியும் குணமானது. ஸோ இதுதான் எப்படி ஸ்டெம் செல் தெரப்பி ஒரு வியாதிக்காக நம்ம கொடுக்கும் பொழுது மற்றொரு வியாதி குணமாகுது அப்படின்னு சொல்றீங்களே டாக்டர், அதற்கு இதுதான் மற்றொரு உதாரணம்.